ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி சண்டே காலை வணக்கம். என்னடா இவன் காலையிலே மீன் வீடியோ போடுறேன்னு காலையிலே வேலைக்கு போனேன். இன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா மீன் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்குது. இந்த மாதிரி மீன் எங்கடா கிடைக்குன்றத பார்த்தேன். என்ன எவ்வளோக்கான்னு கேட்டாக்கா 220 சொன்னாங்க ஒரு கிலோ. சரி, வீட்டில் கேட்டதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. கடல் மீன் இல்லைம்மா, உயிரோடு இருக்கிற மீன் தான். இங்கேயும் நம்ம பக்கத்தில் எங்கே ஏரியில் கிராமத்தில் பிடிச்சது தான் போல் இருக்குது. அதனால் நல்லா இருக்குதுமா, உயிரோடு இருக்குது, வாங்கிட்டு வரேன் அப்படின்னேன். சரி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. ஒரு 2 கிலோ வாங்கினேன். அங்கேயே க்ளீனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. சுத்தமாக க்ளீனாக தண்ணியிலன்னு மீன் உயிரோடவே இருக்குது. ஆட்டோவில் வண்டியில் வச்சு அதுக்கு கேஸ் வச்சு தண்ணி விட்டு உசுரோடு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அவங்க எடுத்து போடுறாங்க பாருங்கள். உயிரோடு தான் இருக்குது. தண்ணியில் கொட்டும்போது அங்கே அந்த படகுல இருக்கிற மீன் கூட பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது. கொட்டுறதும் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள். வாங்கி கொட்டுறாரு. நல்லா இருந்துச்சு. எனக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. சரி, கடல் மீனே சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகுது இல்லைடா, நேச்சுரல் மீன் ஏரி மீன் சாப்பிட்லாம். அதுவும் உயிரோடு இருக்கிற மீன் இன்றைக்கி எல்லாம் 2 நாள் வச்சு விற்கலாம், 3 நாள் வச்சு விற்கலாம், வியாபாரம் ஆகும்னு பார்ப்பாங்க. இவங்க நேச்சுரலாகவே கொடுத்தாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே அதுவும் லீவுன்றதுனால என்ன பண்ணுறதுடான்னு யோசித்தேன். 2 கிலோ வாங்கியாச்சு. குழம்பு வச்சுக்கலாம், தவாலையும் போட்டு சாப்பிட்லாம், எப்படி ஒன்றாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 மீன் சொன்னேன். 2 கிலோ கேட்டேன். அது நான் ஒரே மீன் கூட வந்துடும்னு நினச்சேன். ஆனால் 2 கிலோ தான். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு மீனுங்க. அங்கே பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், உயிரோடு தான் இருக்குது. எடுத்து தான் போட்டாங்க. அந்த ஒரு மீன் 1.25 கிலோ வருது, உசுரோடவே இருக்குது. அதை எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. சரி, உயிரோடு இருக்குதுன்றான மீன் நீங்கள்லாம் போய் சொல்கிறணும் அப்படின்னு நம்ப மாட்டீங்கன்றதுக்காக நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே உயிரோடு தான் எடுத்து அடியே போடுறாங்க. உசுரோடவே இருக்குது பாருங்கள். அந்த இதுவும் எப்போ ரொம்ப லேட்டாலாம் இல்லை, நேற்று நைட்டு தான் பிடிச்சி அப்படியே ஆட்டோவில் டேங்க்கில் வச்சு அதுக்கு கேஸ் வாங்கி கேஸு கொடுத்து உயிரோடு வச்சிட்ருக்காங்க நம்மளுக்கோசரம். அதெல்லாம் செத்து போனது இல்லைங்க, உயிரோடு தான் இருக்குது. தலகையாக நான் இந்த வடிவேல் சொல்லுவேன், கவுண்டமணி சொல்லுவேன், அப்படியே நான் தலகையாக தான் குதிப்பேன்ன்ற மாதிரி தண்ணியில் தலகையாக மிதக்குதுங்க எல்லாம். சண்டே இல்லைங்களா, அதுங்களுக்கும் ஒரு குஷி தானே. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு குஷி மாதிரி அதுங்களுக்கும். இந்த சண்டே மீன் ஃபிஷ்ஷில் போகுது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வேணும். நானும் மானிட்டேஷன் ஆனாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணுன்னு ஒரு இது பண்ணியிருக்கேன். மற்றவங்கள மாதிரி இல்லை, உயிரோடு எடுத்து அப்படியே போடுறாங்க. அங்கே பாருங்கள், அந்த இடத்தட்டில் வைக்கிறதே பாருங்கள், உயிரோடு தான் இருக்குது. நம்ம மீன் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வரையும் அது உயிரோடு தான் இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க.